Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதாவது பூரியும் அது கூட கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம பூரி வந்து கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம். சூப்பர் ஃப்ளஃபியான சாஃப்ட்டான பூரி செய்யலாம். இதே மெஷர்மென்ட்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பர் சாஃப்ட்டான ஃப்ளஃபியான பூரி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பர் சாஃப்டான பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலா செஞ்சுக்கலாம். கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை வந்து 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம அதுக்கப்புறமா மிளகா பொடி எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்தை இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற டைமே அது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குற டைம் வந்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட ஒரு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நமக்கு அகெயின் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்ததுனால பார்த்து கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து இதில் ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நல்லா குக் ஆனது தான். ஸோ 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இப்படி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வற்றுனதும் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி தெளித்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட பூரி மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பூரி நல்லா அழகாக வரும். இப்போ இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூரி திரட்டிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா அந்த சின்ன சின்ன பால்ஸை லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுட்டு இப்படி திரட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக மேலே ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுங்க. அப்போ நல்லா வந்து நம்ம பூரி இப்படி உப்பி வரும். இப்படி அழகாக மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இருக்கிற பூரி எல்லாத்தையும் இப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளோட பூரி வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பூரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டான ஃப்ளஃபியான பூரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான், குயிக்காக கூட செஞ்சிடலாம். நீங்களே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு பூரி அண்ட் கிழங்கு வந்துட்டு வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. கறி, இட்லி, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து வட்டை அப்பம் ரெசிபி, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சூப்பரான வெரைட்டியான ஆப்பம் ரெசிபி, பிளெயின் ஆப்பம், டூட்டி ஃப்ரூட்டி ஆப்பம், டேட்ஸ் ஆப்பம், ஸ்வீட் ஆப்பம், இப்படி வெரைட்டியாக ஒரு 4 ஆப்பம் ரெசிபி இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அப்புறமா சூப்பரான பணியாரமும் கார சட்னியும், இந்த ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டான பணியாரமும் நல்ல சுள்ளுன்னு கார சட்னியும், இதே எப்படி செய்யணும்னு நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி செஞ்சு பாருங்கள். யாருக்கு தாங்க பிடிக்காது இப்படி ஃப்ளஃபியாக சூப்பராக ஒரு பூரியும் கிழங்கும் செஞ்சு கொடுத்தா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். என் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.